நாம் ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணுற முன்னமாக நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு ஒரு தடையாக இருக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். Kindly switch off your headphones or set them to silent mode so that we can focus fully on this time with the Lord. நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் இந்த பாலை நாம் பாடுவோம். இந்த நேரத்திலையும் நம்மளுடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக கொள்வோம். Heavenly Father, we praise you, Lord. Lord, thank you for remembering us all the time, never forgetting us.
Lord, right now as we are standing in your presence, guide us and lead us, O Lord. Lord, take this time for us to consult our hearts and turn to you, Lord. Lord, help us and lead us, O Lord. In the name of Jesus Christ, I pray. Amen. சங்கீதம் 105 வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவரை தேடுகின்ற நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த முதல் பாடலாக ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடா நேசர் என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். Now
ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. மாறிடா எங்கள் அருமை பரலோக தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாறுகின்ற தேவனாய் இருப்பதல்ல, மாறாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தை நீர் ஆளுகை செய்து நீர் ஏகாதிபத்திய தேவன் என்று நீர் நிரூபித்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஏகாதிபத்தியராய் இருந்து எங்களை நடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம், நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் பெரிய தேவன், பரமபிதா ஆண்டவரே, சகலத்தையும் நீர் ஆளுகை செய்கின்ற, சகலத்தையும் நீர் படைத்து நேர்த்தியாக ஏற்ற காலத்தில் எல்லா காரியங்களையும் நடத்தி வருகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் உயிரை கொடுத்து உம்முடைய திரு சபையில் ஆண்டவரை நாங்கள் காணும்படியாக நீர் செய்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவில் படுக்கும் பொழுது ஆண்டவரே, காலையிலே எங்களுக்கு சொந்தமல்ல, இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல்ல, அந்த நிச்சயத்தோடு நாங்கள் படுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை மீண்டும் நாங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் வரும்படி இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம், நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த ஒரு வார காலத்தில் கர்த்தர் எங்கள் மேல் கிருபையா இருந்து, எங்கள் குடும்பத்தின் மேல் கிருபையா இருந்து, எங்களுடைய பிள்ளைகள் மேல் கிருபையா இருந்த ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நாங்கள் செய்யும்படி கர்த்தர் எங்கள் மேல் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி ஏறெடுக்க வந்திருக்கிறோம். அதை அதிகமாய் நாங்கள் உணர்ந்து இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே துதி கன மகிமை யாவும் ஆண்டவரே எங்களுடைய முழு சரீரத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடையா இருக்கின்ற எங்களுடைய சரீர பலவீனங்கள், எங்களுடைய தப்பிதங்களை எங்களுக்கு தயவாய் மன்னித்து ஆண்டவரே உமக்கு உருகுந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க சபையாராகி எங்களை நீர் பயன்படுத்த ஆண்டவரே. ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் நீர் பயன்படுத்த ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு வந்த உடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வெறுமனே வந்து வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்ட தேவ ஜனங்களாக நாங்கள் வீடு திரும்ப எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். மீண்டுமாக ஆண்டவரே எங்களுடைய குற்றம் குறைகள் யாவையும் நீ தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் தொடும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முற்றிலுமாக நீர் பொறுப்பெடுத்து இந்த ஆராதனை வழிநடத்துமாறு அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. Amen.
நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். வாகனம் 5 1ஆம் அதிகாரம். மோசே இஸ்ரவேலரை எல்லாரையும் அழைப்பித்து அவர் நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்களுக்கு காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேயிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் அந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம்மெல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கு உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையிலே ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் மேல் தண்ணீரிலும் உண்டாகிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை சமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்ளும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணியிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணியிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றவர்களுடைய ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைமை வாழ்வது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உழைப்பாக வேண்டும். 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றோ நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கோ நீ நன்றாய் இருப்பதற்கோ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியை இச்சையாயிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்கு உள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். 22ஆம் வசனம் சேர்ந்து வசிப்போம். இந்த சாட்சிகளை கர்த்தர் மலையிலேயே அக்னியிலும் மேகங்களிலும் ஆழியிலும் கொண்டு உங்கள் சபையார் எல்லாரோடும் வாசகருமே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளில் 2 கட்டளைகளை எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். ஆமென். தேவன் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நாம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு
கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் நம்ம மத்தியில் பாஸ்டர் எம்ஜி ஜார்ஜ் அவர் தேவ செய்தி அளிக்க அவர் வந்திருக்கிறார். We warmly welcome you, Pastor M.G. George and his wife. We are truly blessed to have you, Pastor, to share God's word among us this Sunday morning. நேற்று நடந்த இந்த மூமெண்ட்ஸ் ரிட்ரீட்லேருந்து குறித்து சில பேர் சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். அவரை முன்னிலை அழைக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம சர்ச்சில் உமன்ஸ் ரிட்ரீட் நடந்துச்சு. as a வாலிபராக நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நூசைண்டா, கூலாய், உளுத்திரா மற்றும் சிங்கப்பூர் அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. நேற்று யார் ஸ்பீக்கர்னா பாஸ்டர் வாட்சனோட ஒய்ஃபு சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. பாஸ்டர் வாட்சனோட ஒய்ஃப் ஆக்சுவலி இந்தியாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் சிங்கப்பூருக்கு ஆப்ரிக்காலையும் இங்கேயும் ஊழியம் செஞ்சாங்க. நேற்று அவங்க என்ன படித்து கொடுத்தாங்க அப்படின்னா, மேலானவைகளை நாடுங்கள். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய உலக காரியங்களை நாடிக்கிட்டு வரோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேலானவைகளை நாடுங்க. மேலானவைகளை நாடுங்கன்னா பூலோகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல, மேலோகத்தில் அதாவது பரலோகத்தில் உள்ள காரியங்கள். நேற்று ஒர்க் ஷாப் நடந்துச்சு. அதில் கேள்வி பதில் அது நடந்துச்சு. அப்புறம் எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு 4 குரூப் இருந்துச்சு. 4 குரூப்பில் ஒவ்வொரு ஆளாக மினுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. நேற்றுள்ள ஒர்க் ஷாப் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1லேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நடந்துச்சு. நேற்று உள்ள அந்த உமன்ஸ் ரிட்ரீட் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இங்குள்ள பல பேத்துக்கும் பெண்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். ஆமீன். நேற்று உமன்ஸ் ரிட்ரீட் நடந்துச்சு. நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் நவம்பர் நடத்தினோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஷார்ட் டைமில் அடுத்த ரிட்ரீட் செஞ்சான்னு நம்ம நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். நிறைய பெண்களை கடவுள் அழைத்து வந்தார். அதுக்காக ரொம்ப கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு மீ டைம் மாதிரி இருந்துச்சு. அது பெண்கள் நாங்களாம் கூடி நிறைய ஃபெலோஷிப் பண்ணி ஆராதிச்சு. நான் நேரத்தில் மியூசிக் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எங்களோட வர்ஷிப்க்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. எங்கள் கூட இருந்து யூத்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், நாங்கள் எல்லாம் உங்களால் எது பெண்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. பட் we truly blessed to have you all. Thank you. அதே போல் சிஸ்டர் விஜயா வாட்சன் நிறைய பேசினாங்கன்னா நோட்ஸ் இல்லாமல் அப்படியே கடன்னு பேசிக்கிட்டே போனாங்க. ஸோ அதில் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டோம்னா தெரிஞ்ச விஷயத்த நிறைய சொன்னாங்க. ஜூவி சொன்ன மாதிரி மேலானவைகளை நாடுங்கள்னு சிம்பிள் ஒரு மாதிரி எங்களுக்கு சிம்பிள் தியோரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா ஒரு வசனத்தை படித்தா அது எப்படி அதை நம்ம படித்து எப்படி ஆராயிறது அப்படின்னு. அப்புறம் ப்ரே பண்ணும்போது என்னென்ன இருக்கணும், வீணான வார்த்தைகள் இல்லாமல் என்ன குறிப்பாக என்ன சொல்லி ப்ரே பண்ணணும், இதெல்லாம் சொன்னாங்க. பிரசங்கம் ஆத்மீகத்துக்கு சாப்பாடு ஒரு பக்கம், வயிறுக்கு சாப்பாடு மறுபக்கம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுலேருந்து கிளம்புற வரைக்கும் சாப்பாடு நான்ஸ்டாப்பாக இருந்துச்சு. கடவுள் எங்களுக்கு அருமையான கேத்தரிங் கொடுத்துருந்தாரு. ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப காலையிலே எழுந்து நாங்களாம் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். ஆனால் அவங்களாம் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் எங்களோட உமன் ரிட்ரீட்காக கடவுள் எல்லா காரியங்களும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ரொம்ப
ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் உமன் ரிட்ரீட் செய்யணும்னு வந்தவங்களில் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. கடவுள் அவங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கும் கொடுத்த அந்த டைமுக்காக வார்த்தைக்காக கடவுள் நன்றி செலுத்துகிறேன். கேட்ட சாட்சியத்திற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பங்கு எடுப்பதற்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். இஸ்ரவேல் என ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம்
கொடுத்ததுக்காக எங்களுக்கு அமர்ந்திருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே தசம காணிக்கையும் கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காணிக்கைகளை எடுத்து சபை தலைவர்கள் நல்லபடி உபயோகப்படுத்த அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நல்லவரை ஆசீர்வதிக்கும். இயேசு இன்ப நாமத்தில் இறைவனும் ஜீவனோட நிலப்பிதான். நாம் போதக ஜபத்துக்கு கடந்து செல்வது முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் பாலி நாம் ஜபசிந்தியோடு பாடுவோம்.
நீர் ஒருவரே என் தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே என் இரட்சகர் கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்கள் சகாயர் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலமும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயங்களை அசைய பண்ணுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இருப்பவரே, எங்களோடு வருபவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஒமேகாவும் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, இருந்தவரும் இருப்பவரும் இனி வரப்போகிறவரும் ஆகிய எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீர் ஒருவரே மாறாத தேவன் ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். இதோ உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் கூடி உம்முடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கும்படி செய்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஜெபம் கேளும் ஆண்டவரே. தேவனே, எங்கள் மத்தியில நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவன் தாமே அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராக இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம், தயவு, வழி நடத்துதல் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற சகோதரர் ராமநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற சகோதரன் ஜான்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயார் மேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்க நாங்கள் மன்றாடுகிறோம். நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே, வேண்டிய சுகத்தை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராயிருக்கிறபடினாலே ஆண்டவரே, உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். தயவாய் இறங்கி இவர்களுக்கு சுகம் தாருங்கள் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலே நடந்தேறிய இந்த பெண்கள் ரிட்ரீட்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரம் இந்த ரிட்ரீட்டை தயவாய் நடத்தியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரை கர்த்தர் அழைத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சபையில இருக்கிற தாய்மார்கள், பெண் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் உணர்கிறோம். அவர்களும் ஆண்டவரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளரவும் ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய பயன்படுத்தும்படியாய் செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தாய்மார்கள் பெண்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களை தயவாய் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தேவனே, சகோதரி திரேசாவுக்காக அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வாரத்தில் ஆண்டவரே டாக்டரை பார்க்கும் போதே அந்த புண்ணெல்லாம் பூரணமாய் ஆறிவிட்டது என்று சொன்னார் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே, அந்த செயற்கை கால் மகளுக்கு புகுத்தப்பட எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நேற்றைய தினத்திலும் சேம் வாணி அவர்களுடைய இந்த திருமண விருந்தோம்பலை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து அந்த குடும்பத்தாரை கர்த்தர் பலப்படுத்த ஸ்திரப்படுத்த இன்றைக்கும் ஆண்டவரே, லாபேஷிலிருந்து அவர்கள் தீராமுக்கு திரும்பும் போதும் கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்தவர்களை வழிநடத்த கர்த்தர் செய்த நன்மைகளை இனி ஒரு நாளும் அவர்கள் மறவாமல் ஆண்டவரே உண்மையாய் இருக்க ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனே, இந்த வாரம் சனிக்கிழமை நடக்கவிருக்கிறதான இந்த கம்பைன் யூத் ஃபெலோஷிப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா சபையில் உள்ள வாலிபர்களும் இதில் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய உம்முடைய வார்த்தையிலே அவர்கள் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு வருகிற டீக்கன் ஜான் கண்ணாமேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக அவரையும் கர்த்தர் தயவாய் வழிநடத்த வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக இன்றைக்கும் எங்களுடைய விழுப்புரம் திருச்சபையை உங்களுடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, அப்படியாக இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆவியானவரே, நீ தாமே வசனத்தை கொண்டு அவர்களை சுத்தமாக்கி அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய வருகையின் போது
திருச்சபையாகிய நாங்கள் ஆயத்தமுள்ள மனவாட்டியாக, கரைபடாத மனவாட்டியாக, ஆண்டவரே கற்புள்ள மனவாட்டியாய் நாங்கள் நிற்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தாவே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் தேவ செய்தி கொண்டு வருகிற பாஸ்டர் எம்ஜி ஜார்ஜ்காக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்டு கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, அவருடைய மனைவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆண்டவரே நீர் அவர்களை ஆயத்தம் பண்ணினமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, விசேஷமாக அவர்களுடைய 3 பெண் பிள்ளைகளையும் அவருடைய துணையார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, பேர பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக மீண்டுமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரன் ஜோஷுவாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகனை கர்த்தர் தொடர்ந்து தயவாய் வழிநடத்துவீராக. அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து குடும்பத்தை தொடர்ந்து பக்தியின் பாதையிலே நடத்த மகனுக்கு அருள் தாரும். போக்கிலும் வரத்திலும் மகனை காத்துக்கொள்ள வேண்டுதல். தேவனே, இதர சபைகளில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவியை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல், உடைய வார்த்தையை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவிக்காக எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். தேவ செய்திக்கான வேத பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 3 - 7 அதை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு பக்கம் 291, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. நான் இரவு பகலும் இடவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோகிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனனியக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழும்பு விடும்படி உனக்கு நினைவு கூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வளமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம மத்தியில தேவ செய்தியை வழங்க பாஸ்டர் எம்ஜி ஜார்ஜ் வந்திருக்கிறாரு. வருஷத்துல 2 முறை அவர் வந்து வருவாரு, ட்வைஸ் a year, மார்ச் அண்ட் ஜூலை. ஸோ இது அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் that 2 days, மார்ச் அண்ட் ஜூலை. ஸோ மார்ச்ல அவர் வந்துட்டாரு. அடுத்ததாக கர்த்தர் சித்தமானால் ஜூலைல அவர் வந்து வருவாரு. ஸோ we really truly blessed to have him and his wife. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு யங் கப்பல்ஸ் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த சர்வீஸ், ஓகே, ஸோ நம்ம மத்தியில் ஸோ 2 பேருமே ஆஃப்கோர்ஸ் சம் தாட்ஸ் ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ we look forward for that sharing. இப்பொழுதும் பாஸ்டரை நம்ம வந்து அன்போடு அழைக்கிறோம். பாஸ்டர். To say that I'm happy to be here with my wife. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு என் மனைவியோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். I was observing your young people leading the service. It's so nice to see the next generation leaders even leading the worship service. Wonderful.
இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற வாலிபர்கள் இந்த ஆராதனையை நடத்தி கொண்டு வருவதை நான் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். அடுத்த தலைமுறையினர் ஊழியத்தை செய்து வருகிறதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். At home we are both alone. எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் தனிமையா தான் இருப்போம். But like these young people, our children are serving the Lord somewhere. இந்த வாலிபர்களைப் போல எங்களுடைய பிள்ளைகளும் மற்ற இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். Eldest girl is teaching Amos in St. Mary's Church this morning. மூத்த மகள் வந்து செயின்ட் மோரிஸ் சர்ச்ல வந்து ஊழியம் செய்றாங்க. Second and third daughter in California, they are attending a women's retreat like yours. இரண்டாவது மூன்றாவது மகனும் அவங்களும் ஒரு பெண்கள் ரிட்ரீட்ல கலந்து கொண்டு வராங்க. And on Sunday, our 4 grandchildren are attending Sunday school. எங்களுடைய பேர பிள்ளைகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அவங்களுடைய சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்டு வராங்க. So we really want to thank God for that. அதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். Now, I want to start by sharing about an experience that I had in Kuala Lumpur many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு கோலாலம்பூர்ல நான் கடந்து வந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It was a big group of Christian leaders. அங்க ஒரு பெரிய குழுவை சார்ந்த சபை தலைவர்கள். And my job was to convince them or try to challenge them to have a teaching program. ஒரு உபதேச பயிற்சியை கடந்து வரும்படியாக அவர்களுக்கு நான் சவாலிட்டேன். In discipling, we have level 1, level 2, like you keep growing and growing and growing. சீடத்துவ பயிற்சியில அநேக படிகள் வந்து இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக அவர் செய்வார்கள். And these Christian leaders were also business leaders. They were all top level business leaders, Tupperware and some of these very popular. இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் வந்து அநேகர் வந்து வியாபாரிகளாக இருக்கிறார்கள். Now I finished my sharing and some of them said something like this. அந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொண்ட பிறகு சிலர் வந்து இப்படியாக சொன்னார்கள். Say, Pastor, your ideas are all very good. பாஸ்டர் உங்களுடைய ஆலோசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. But not practical. ஆனா அது நடைமுறைக்கு சரியா வராது. You cannot practice it. அதை நீங்க வந்து செய்ய முடியாது. For example, I said you must meet up with your children once a week, teach them and teach them. Then they are businessmen. So we are businessmen. Where do we have time for that kind of thing? உதாரணத்துக்கு நீங்க வந்து சொன்னீங்க வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்க கர்த்தருடைய காரியத்தை பேசணும். வியாபாரம் செய்யற எங்களுக்கு அது எப்படி முடியாது, அப்படிப்பட்ட காரியம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னார். So I told them, no man, you follow your plan, I follow my plan. After 10 years, let us compare the result. அப்ப நான் அவர்கள்ட்ட வந்து சொன்னேன், பரவாயில்ல உங்களுடைய திட்டத்தின்படி நீங்க போங்க, என்னுடைய திட்டத்தின்படி நான் வந்து இருக்கிறேன். 10 வருடத்துக்கு பிறகு நம்ம வந்து பார்ப்போம் அதனுடைய முடிவு என்ன என்பது. After my school, I went to study in Singapore in Polytechnic. அவருடைய பள்ளி வாழ்க்கை முடிந்து பாலிடெக்னிக்ல படிக்க போனாரு பாஸ்டர். And the few years in Singapore really impacted me. சிங்கப்பூர்ல இருக்கின்ற அந்த நாட்கள்ல அந்த வாழ்க்கை வந்து என்னை ரொம்ப பாதித்தது. I did a diploma in civil engineering. I was very interested there. சிவில் இன்ஜினியரிங்ல அவருடைய டிப்ளமா வந்து செஞ்சாரு. Then I worked for Jurong Town Corporation for 4 years. ஜூரோங் டவுன் கார்ப்பரேஷன் அதுல வந்து அவர் வந்து 4 years. 4 வருஷம் வேலை செய்தாரு. And I was involved in what we call soil investigation or drilling, drilling the ground. இந்த மண்ணு பரிசோதனை செய்கிற அந்த காரியத்துல அவருடைய வேலை ஈடுபாடு இருந்தது. And testing cement blocks, we call it strength of materials, trying to test it. அதாவது இந்த கல் இந்த மண்ணு அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்வதுதான் அவருடைய வேலை. So one day I was in my lab and the Japanese company was doing what we call Port of Singapore Authority, PSA, the wharf, where the ships go. அப்ப ஒரு நாள் வந்து இந்த தண்ணில அந்த படகு போகும்படியாக பாதைகளை உண்டு பண்ண இந்த ஜப்பானியர்கள் கம்பெனி வந்து ஏற்பாடு செய்தார்கள். And their test failed. அப்ப அந்த டெஸ்ட்ல வந்து அது சரியா வரல. Because that means that in the mix, the cement and stone, they cheated. So it failed. அந்த பாதையை செய்வதில் அது சரியா அந்த சிமெண்ட் இதெல்லாம் வந்து சரியா போடாததுனால அது தோல்வி கண்டது.
And he asked me, please sign its pass. அப்ப அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, இது தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு பாஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. I said, I won't do it because it's dangerous for the future. அப்ப நான் சொன்னேன், அது வந்து செய்ய முடியாது, ஏனென்றால் இது எதிர்காலத்துக்கு இது வந்து அபாயமான ஒரு காரியம். Now, in Singapore, if you do soil investigation, one of the materials you will find underneath is called marine clay. இந்த மண் பரிசோதனை செய்வதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த அடியில வந்து இந்த களிமண் சோதனை இருக்கிறது. If you take marine clay in your hand and you press like that, it will come out here. It's like clay, very soft. அந்த மண்ணை நீங்க வந்து கையில எடுத்து அப்படியே அமுத்தும் போது அப்படியே அந்த களிமண் போல இந்த அமுத்துறீங்கன்னா அப்படியே வெளியே வரும். அது You cannot build a building on marine clay. அப்ப அந்த களிமண் போல உள்ள மண்ணில கட்டடத்தை கட்ட முடியாது. That's why they have to do drilling to find what we call the rock base. Somewhere down there, 100 feet, 120 feet, there will be a rock layer. ஆகையால தான் அந்த மண்ணை வந்து அவங்க ஆழமா நோண்டி கீழே வந்து பாறை இருக்குதா அப்படின்னு சோதித்து பார்ப்பாங்க. And when you reach there, the piles will hold and then the building on top will stand. அப்ப அந்த பாறையில வந்து அவங்க தோண்டின பிறகுதான் அதுல வந்து அஸ்திபாரத்தை அவங்க வந்து ஏத்த முடியும். That's why I got very interested in foundation. ஆகையால தான் எனக்கு இந்த அஸ்திபாரத்தின் மேல ஒரு பெரிய நாட்டம் வந்தது. So when I became a pastor, I took some of those ideas and talked about foundations. போதகரான பிறகு அந்த அனுபவத்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்துல நான் வந்து கொண்டு வந்தேன். This is a building, this is a foundation, and then you hit, this is called a rock. மேல வந்து கட்டடத்தை பார்க்கிறோம், கீழே அந்த அஸ்திபாரத்தை பார்க்கிறோம், ஆக கீழே வந்து அந்த பாறை. This is very important. இந்த பாறை வந்து மிக மிக முக்கியம். But sometimes when you chip, you stop here and you stop here. ஆனா அந்த பித்தலாட்டம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாறைக்கு அடியில வராம பாதியோட நின்று விடும். So you don't know what is underneath, but you just charge and say, I went up to here, but actually you went only up there. கீழே அடியில வரைக்கும் போகாம பாதியிலே ஆராய்ச்சி செஞ்சிட்டு இதுதான் சரியானது அப்படின்னு சொல்வது. And I believe something like this danger happened in what we call Highland Towers, Kuala Lumpur. இதே காரியம் தான் இந்த ஹைலேண்ட் டவர் கோலாலம்பூர்ல நடந்தது. அந்த கட்டடம் வந்து இடிந்து விழுந்தது என்பது உங்களுக்கு தெரியும். It was 1993 and you know how the building collapsed. It went like this. 1993 ஆண்டுல அந்த கட்டடம் எப்படியாக விழுந்தது என்பது உங்களுக்கு வந்து தெரியும். Now those of you who know how to play cards, when you put the cards and then they fall, and that is how it fell. இந்த காட்சை நீங்க வந்து உங்களுக்கு சில பேர் விளையாண்டுருப்பீங்க, அது அப்படியே அடிக்கிட்ட பிறகு நீங்க தட்டினீங்கன்னா அப்படியே விழுந்துரும்ல, அதே மாதிரி தான். Until today nobody is punished. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் எவருமே வந்து தண்டிக்கப்படல. They put the blame on the water, underneath water, going here, going there. They said, but actually it's because foundation problem. ஆனா அந்த கட்டடம் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா அஸ்திபாரம் வந்து பிரச்சனையா இருந்தது. ஆனாலும் அதுல தண்ணி பிரச்சனை அப்படின்ற பல விதமான காரணங்களை சொல்லி தப்பித்து கொண்டாங்க. So contractors cheat on this foundation. அந்த கான்ட்ராக்டர் வந்து இந்த அஸ்திபாரத்துல அவர் வந்து பித்தலாட்டம் செய்ததை பார்க்கிறோம். If this is marine clay, you cannot build a building. அது களிமண்ணாக அது வந்து இருக்குமானால் அதுல கட்டடம் கட்ட முடியாது. So I was trying to convince the Kuala Lumpur leaders, build a strong foundation. ஆகையால தான் அந்த கோலாலம்பூர் அந்த சபை தலைவர்கிட்ட நான் வந்து சொன்னேன், உறுதியான அஸ்திபாரத்தை நீங்க வந்து போடணும். It will take a long time, yes. அது अनेक நாட்கள் எடுக்கும், உண்மைதான். But at least it will stand. It will stand. ஆனாலும் அது நிலை நிற்கும். Now I'm going to use another illustration from sports because I saw this in a book, a very good book. இன்னொரு உதாரணத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். And just now when we read 2 Timothy 1, they talk about passing the word of God to the next generation. சற்று முன் அந்த 2 தீமோத்தேயு நம்ம வந்து வாசிக்கும் போது இங்க வந்து என்ன பார்க்கிறோம் என்றால் அடுத்த தலைமுறையினருக்கு தேவ வார்த்தையை கொடுப்பது அல்லது வழங்குவது. If you are in sports, there is something called passing the baton. இந்த விளையாட்டு இதுல நம்ம வந்து பார்க்கும்போது இந்த குறுந்தடியை ஒப்பு கொடுப்பது, மற்றவர்கள் இன்னொரு ஒருவருக்கு வந்து கொடுப்பது. And the one in front will pick it up like this and then he will run.
அந்த ஓடுகிறவர் வந்து அந்த பேட்டனை வைத்து கொண்டு அவர் வந்து ஓடுவாரு. And in the race, this section is only few seconds. Few seconds, very fast. If you pass here, out. If you pass here, out. But there is a place in that space you must pass the baton. அந்த குறுந்தடியை வந்து எல்லா நேரத்திலும் அவங்க வந்து கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கோடு வந்து இருக்குது, அந்த கோட்டுக்குள்ள தான் அந்த குறுந்தடியை அவங்க வந்து கொடுக்கணும். You only have a few seconds. சில வினாடிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கிறது. But those of us who are parents, பெற்றோர்களாய் இருக்கிற நாம், we talk about passing the baton. இந்த குறுந்தடியை நம்ம வந்து வழங்குகிறோம். It's not few seconds. இது சில வினாடிகள் அல்ல, It's about 18 years. இது 18 வருஷம். You have your children roughly for 18 years. உங்களுடைய பிள்ளைகள் ஏறத்தாழ 18 வருஷம் இருக்கிறார்கள். And in 18 years, if you don't pass the baton, you missed it. அந்த 18 வருஷத்துல நீங்கள் அவர்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடாவிட்டால் நீங்கள் இழந்தவர்களாய் இருப்பீர்கள். Now, in just now the passage you read about these two persons, Louis and Eunice. இந்த பகுதியில நம்ம வந்து பார்க்கிறோம், லோவிசாலும் ஐனிகேயாலை பார்க்கிறோம். Grandmother, mother. பாட்டியும் தாயும். And they passed to Timothy. அவர்கள் தீமோத்தேயு இடத்துல வழங்குகிறார்கள். And then of course Timothy went on to pass to others. தீமோத்தேயு மற்றவர்களுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். You only have a little while. சிறிது நேரம் மாத்திரமே நமக்கு உண்டு. 18 years look like long time, but it's not long. It's 18 வருஷம் நமக்கு நீண்ட காலம் என்று நம்ம வந்து நினைக்கலாம், ஆனால் உண்மையிலே அது நீண்ட காலம் அல்ல. I still remember our eldest one when she was born. I mean, the baby now today she has two other babies. You know, time has passed. மூத்த மகள் பார்க்கும்போது பேபியா இருந்துச்சு, ஆனா இன்றைக்கு பெரியவளாகி அவளுக்கு இப்போ பிள்ளைகள் வந்து இருக்குது. And what we have taught her, she is teaching the next generation. ஆனால் இன்றைக்கு அவளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. Now I want to show you how Jesus did it. இயேசு எப்படியாக அதை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். This circle is called sphere of influence. That means, for example, in your house, if you have two children, they are inside the sphere of influence of your life. உதாரணத்துக்கு உங்களுக்கு வீட்டில் 2 பிள்ளைகள் வந்து இருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய தாக்கத்துக்குள்ளாக வளருகிறார்கள். So you have like we put Jesus here. இங்கே இந்த வட்டத்துக்குள்ள இயேசுவை வைத்துக் கொள்வோம். He told him how many people? அவர் எத்தனை பேர் உள்ளுக்கு இருக்கிறாரு? 12 people. 12 பேரை அவர் வந்து கொண்டு வந்தார். They were his disciples. அவர்கள் தான் அவருடைய சீஷர்கள். And how many years did Jesus teach his disciples? தன்னுடைய சீடர்களுக்கு எத்தனை வருஷம் இயேசு கற்றுக் கொடுத்தாரு? About 2 to 3 years. 2 லிருந்து 3 வருஷம். And in those 2 to 3 years, he gave them all the teaching that he wanted to give. அந்த 2-3 வருஷத்துல என்னெல்லாம் உபதேசம் வந்து கொடுக்க முடியுமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்தார். The same idea as the baton, same idea. அதே போல தான் இந்த குறுந்தடியும் என்கிற அந்த சிந்தனையோடு தான் இந்த காரியமும் செய்யப்படுகிறது. Okay, I'm going to put myself inside. I'm pastor and Pearlie. These are both of us. இங்கே பாஸ்டரும் அவருடைய மனைவியும் பார்க்கிறோம். And we have 3 children. We call it Anna, Caris, Crystal. They are the names of our children. அவருடைய 3 மகள்கள். If you put my wife here, some people say I have a pack of girls. That's an English joke. இங்கிலீஷ்ல வந்து பீனு போட்டீங்கன்னா பேக். சோ அவருக்கு பேக். My house is full of girls. பெண்கள், அவர் வீட்ல எல்லாம் பெண்கள் தான். And we have not 2 to 3 years, we have 18 years. இங்க 18 வருஷம் அவருக்கு வந்து இருந்தது. And in those 18 years, both of us must do our job. அந்த 18 வருஷத்துல ஒரு பெற்றோர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். We must give them the baton. Everyone, one. அந்த குறுந்தடியை, அந்த பேட்டனை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். So we are building life like this. நாம் குடும்பத்தை இப்படியாக தான் கட்டுகிறோம். So those people inside your circle, they are very important to you. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். This is your responsibility. இது உங்களுடைய பொறுப்பு.
those outside, unless they come inside, they cannot be my responsibility. குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு நாம் பொறுப்பல்ல, ஆனால் அவர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வருவார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் தான் பொறுப்பா. So that is why we keep teaching parents. All of us, if every one of us do our work, the church will be strong, the family will be strong. ஆகையால் தான் பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கும்போது குடும்பம் உறுதியாக இருக்கும். Now we ask the question, how do we build lives? What are the details? இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்றால் குடும்பத்தை நாம் எப்படி கட்டுவது? The first one is to have conviction. முதலாவதாக அந்த நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கணும். Now in 2 Timothy 1:6 the Bible says, இங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, it's not the verse, you fan into flame the gift that God has given to you. இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்கிறது. Paul said, I laid my hands on you. You have a gift of teaching. Use it. That means I'm going to train you to use it. பவுல் என்ன சொல்கிறார் தீமோத்தி கிட்ட, உனக்கு வந்து இந்த உபதேசிக்கிற வரம் இருக்கிறது, படித்து கொடுக்கிற வரம் இருக்கு, அதனால உன் மேல கையை வைத்து நீ அந்த வரத்தை அனல் மூட்டு அப்படின்னு சொல்றார். Now, one of the things that we are going to teach inside here is what we call values. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற குடும்பத்தாருக்கு நற்காரியங்களை நம்ம வந்து படித்து கொடுக்கணும். That means what you are saying and what you are living is the same. அதாவது நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம், இது ரெண்டுமே ஒத்து போக வேண்டும். That means the value can go to the next generation. அப்பொழுதுதான் அந்த நல்ல காரியம் அடுத்த சந்ததிக்கு போகும். If not, the child will say, you say one thing but you live another thing. இல்லன்னா பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க ஆனா வேற மாதிரி செய்றீங்க. So conviction is your life and what you are teaching is the same line. ஆகையால தான் அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்னன்னா நீங்க பேசுகிற காரியமும் நீங்க வாழ்கிற வாழ்க்கையும் ரெண்டுமே ஒத்து போகுது. And this is called the sphere of influence. ஆகையால தான் இதை நம்ம வசீகரப்படுத்துகிற ஒரு வட்டமாக இருக்கிறது. So wherever Jesus went, இயேசு எங்கெல்லாம் அவர் போனாரோ the disciples were there. அவருடைய சீடர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். So for example, the disciples observed how he was talking to that Samaritan woman. அந்த சீடர்கள் இயேசு எப்படி அந்த சமாரியா பெண்ணுகிட்ட பேசுறார் என்பதை நல்லா உத்து கவனிச்சாங்க. Because Jews or rabbis don't talk to Samaritan women. ஏனென்றால் யூதர்களும் சரி இந்த மத தலைவர்களும் சரி அவர்கள் சமாரியார்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. But Jesus wanted to teach that God loves everybody. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதை அந்த செயல்முறையில அவர் வந்து காண்பித்தார். So they were inside here to learn the value. ஆகையால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவர்கள் இருந்து அந்த நல்ல காரியத்தை அவங்க படித்துக் கொண்டார். I once went to a Singapore church conference in Port Dickson. ஒரு சிங்கப்பூர் சர்ச் கான்ஃபரன்ஸ் போர்ட் டிக்சன்ல நடந்துச்சு, அதுக்கு அவர் போனாரு. So I was teaching the church. அந்த சபைக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்தேன். Then I asked them, where are the leaders? அப்ப நான் வந்து கேட்டேன், எங்க சபை தலைவர்கள் அப்படின்னு. சபை இருந்தது, ஆனா சபை தலைவர்கள் காணோம். All of them went for holiday somewhere else. அவர்கள் எல்லாரும் உல்லாச பயணத்துக்கு போயிட்டாங்க. Like they said, okay, your turn to teach, you teach, we go on holiday. என்ன சொல்றாங்கன்னா, இது உங்களுடைய நேரம் தானே, நீங்க தானே படிச்சு கொடுக்கணும், எங்களுக்கு அங்க ஒண்ணும் வேலை இல்லையே, அதனால நாங்க ஹாலிடேக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. So I told them, in ministry there is no remote control leadership. It's like what's the one that flies drone? The drone, I can control. ஊழியத்துல வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இல்ல, இந்த ட்ரோன் யூஸ் பண்ற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம இஷ்டம் போல நம்ம செய்யலாம் அப்படின்னு கிடையாது. You want to be building lives, you must be there with them. குடும்பத்தை நம்ம வந்து அதாவது வாழ்க்கையை நம்ம வந்து கட்டணும் அப்படி நம்ம வந்து சொல்வோம், ஆனால் அந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும். The Bible says the 12 were with him. வேதம் என்ன சொல்கிறது? அந்த 12 பேரும் இயேசுவோடு இருந்தார்கள். Then only he taught them. அப்போதுதான் இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். This is from Mark 3:14. It's a beautiful verse. மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இதை நம்ம வாசிக்கிறோம். He took the 12 to be with him. Stay with me, walk with me. அந்த 12 பேரையும் அவர் தன்னோடு சேர்த்து கொண்டார், உபதேசி.
So conviction very important. It must be fast. அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது அடுத்த சந்ததிக்கு அதை வழங்க வேண்டும். Now this is a picture I remember sharing with the leaders who said not practical. This is a picture. நடைமுறைக்கு சரியா வராது அப்படின்னு சொன்ன அந்த தலைவர்களுக்கு இந்த வரைபடத்தை காமித்தேன். This is what we call teaching syllabus. இதுதான் இந்த பாடத்திட்டம் என்று சொல்லப்படுகிறது. In 2 Timothy 1:14, he said, "What you heard from me, keep it like sound teaching. Keep the sound teaching." அந்த 2 தீமோத்தேயு 1:13 நம்ம பார்க்கிறோம். என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. Now I worked on this for about 56 years, so this is not new. இது கடந்த 56 வருஷமாக நான் இது சொல்லிட்டு வரேன். This is called discipling track. Discipling. இது சீடத்துவ காரியம் என்று சொல்லப்படுகிறது. And when they say 1, 2, 3, 4, this is level 1, level 2, level 3, level 4. இந்த லெவல் இருக்குது 1 2 3 4 அப்படினு. Or you can say year 1, year 2, year 3, year 4. அல்லது அது வருஷ கணக்குல கூட நம்ம சொல்லலாம். வருடம் 1 2 3 4 So here I teach people about discipling 1, 2, 3, 4. முதலாவதாக சீஷத்துவத்தை குறித்து அந்த 4 வரிசையில நான் படிச்சு கொடுக்கிறேன். Then I have F is family. இரண்டாவது குடும்பம். Here is where I teach young people about how to handle their sexuality. அவங்களுடைய தாம்பத்திய அந்த உறவை குறித்து எப்படி சமாளிப்பது என்பதை படித்து கொடுத்தேன். And the second level is on marriage. இரண்டாவதாக திருமணத்தை குறித்து how to take care of each other, all the details. ஒருவர் எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்வது and so on. You go all the way up. அப்ப அது குடும்பம். So in 4 years you learn so much about family. அப்ப 4 வருஷத்துல என்ன பார்க்கணும்? குடும்பத்தை குறித்து अनेक காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். Here will be about parenting, because after you, this for young people, this for marriage, this is for parents, like that, you know. அப்படியாக வாலிபர்கள் அப்புறம் பெற்றோர்களுக்கு இப்படியாக வரிசைப்படுத்தி உபதேசம். Then there is another side called Bible. மூன்றாவதாக வேதாகமம். You study the Old Testament, you study the New Testament, and it will take 4 years to cover it. 4 வருஷத்துல பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம படிக்க முடியும். Now I know that your church already in doing something like this, because sometimes we talk, studies of Old Testament, New Testament. You're already doing it, so just keep at it. So நம்முடைய திருச்சபையில நம்ம பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். And I got one more track which is very important. It's called theology track. இறுதியாக அந்த 4வது நம்ம பார்க்கிறோம் இறையியல். You talk about God the Father, பிதாவை குறித்து நம்ம பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கிறோம். God the Son, குமாரனாகிய தேவன், and then God about Holy Spirit, பரிசுத்த ஆவியாகிய தேவன், and other topics. அப்புறம் மற்ற தலைப்புகள். In other words, if you know, for example, number 1, 2, 3, on the Holy Spirit, you have a better understanding of who the Holy Spirit is and what He does for you. அப்ப அந்த முதல் 3 காரியங்கள் பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம சரியா புரிந்து கொண்டு இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். Now this takes about 4 years. இது ஏறத்தாழ 4 வருஷம் ஆகும் படிக்க. Roughly this whole teaching program, you break it out, is about 100 hours. இதை நம்ம முழுமையா படிக்கணும்னா ஏறத்தாழ 100 மணி நேரம் ஆகும். And we recommend that you study 100 hours and then you research another 100 hours. அப்ப நீங்க படிக்கிறது 100 மணி நேரம், ஆராய்ச்சி செய்வது 100 மணி நேரம். And then the last 100 hours you go teach somebody the same thing, another 100 hours. அப்ப அந்த கடைசி இன்னொரு 100 மணி நேரம் நீங்க மற்றவர்களுக்கு போய் படிச்சு கொடுப்பது. So this is why when I shared, they said, "Oh, good idea but not practical." ஆனா இது அவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வாழ்க்கைக்கு சரியா வராது அப்படின்னு சொன்னாங்க. But I have been doing this for many years. ஆனா இதை நான் பல வருடமாக செய்து கொண்டு வருகிறேன். And this April, the next generation leader is teaching all this 1, 2, 3, 4. I got somebody to do that. அவருடைய திருச்சபையில இனி அடுத்த சந்ததி இந்த காரியங்களை அவங்க முறையா படித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Now, if this is a little picture of your mind,
you know how equipped you are. இந்த காரியத்தை குறித்து நம்மளுடைய சிந்தையில இருக்கும் என்றால் நீங்கள் எவ்வளவாய் ஆயத்தம் உள்ளவர்களாக அல்லது பயிற்சி பெற்றிருக்கிறீங்க என்பதை அது வந்து காண்பிக்கிறது. So if you know all these things, you are better able to help somebody else. இவைகளெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்திருக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய இலகுவாக இருக்கும். So you are equipped, you can equip others. நீங்க எல்லா பயிற்சி அடைந்த பிறகு மற்றவர்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்க முடியும். So in a sense, your church becomes full of soldiers. அப்போ திருச்சபையில என்ன பார்க்கிறோம், நிறைய ராணுவர்கள் வந்து இருப்பார்கள். Who can wear not only the armor but can use the sword of the spirit. அந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் அணிந்து கொண்டு மாத்திரமல்ல ஆவியானவருடைய உதவியோடு கூட அவர்கள் வந்து ஊழியம் செய்ய முடியும். So we are talking about passing the baton. It means passing theology to the next person. இந்த இறையில மற்றவர்களுக்கு நம்ம வந்து வழங்குவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். What Paul says is guard the good deposit. 2 Timothy 2:13 and 14. Guard it. 2 தீமோத்தேயுல நம்ம வந்து பார்க்கிறோம், நம்ம வந்து அந்த உபதேசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And guard it with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான உதவியோடு நம்ம வந்து காத்துக்கொள்ள வேண்டும். Now guarding that means if I teach this, I don't change it. இதை நான் வந்து படிக்க கொடுக்கிறேன் என்றால் இதுல நான் எதையும் மாற்றக்கூடாது. Today you go to YouTube, you can see so many new teachings. இன்னைக்கு யூடியூப்ல நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய புதிய புதிய உபதேசங்கள் எல்லாம் இருக்குது. And if you are not careful, you start swallowing it. ஆனா நம்ம வந்து ஜாக்கிரதையா இல்லன்னா அதில இருந்து பல காரியங்களை நம்ம வந்து எடுத்து போதித்து கொண்டிருப்போம். But if you got this in your mind like a frame, you can examine. ஆனா இது நம்முடைய வாழ்க்கையில அது தெளிவா இருக்குமானால் நாம் வந்து மிகவும் நல்ல அது அந்த ஆராய்ச்சி நம்ம வந்து செய்ய முடியும். Some of you, when you are in school, each of you got something called instrument box. நம்ம பள்ளி வாழ்க்கையில நம்ம வந்து நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெமோட்டினா என்ன பேர் அது? You have instruments like this. So இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அது என்ன பேருன்னு தெரியல தமிழ்ல. Yes. And the most famous one is Oxford. Oxford, the blue one, you know. Oxford, yeah. It's an instrument. Inside you got compass. அதுல வந்து இந்த கம்பஸ்லாம் வந்து இருக்கும். Divider. See how important that is. அது அந்த கருவிகள்லாம் எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா? Now if I take an instrument box and throw the instruments out and put cotton wool inside, it's sad. அந்த கருவிகள் எல்லாம் நான் வந்து வெளியே தூக்கி எறிந்து வெறும் பஞ்சியை உள்ளுக்கு வந்து வைச்சோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, கவலைக்குரிய காரியம். Two boxes look the same. ரெண்டு பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். One got instruments. ஒன்று கருவிகள் இருக்குது. Other one got cotton wool. இன்னொன்னு வந்து பஞ்சி இருக்குது. One got use, one no use. ஒண்ணு பிரயோஜனமா இருக்குது, இன்னொன்னு வந்து பிரயோஜனம் இல்லை. Now to me it represents Christians. Some of them got this. கிறிஸ்தவர்களும் அப்படியே அது போட்டு தான் இருக்கிறார்கள். We are trained. நம்ம வந்து பயிற்சி பெற்றிருக்கிறோம். And when you hear new teaching and say, hey, examine, no, I won't accept it. This is not true. Like that, you are very fast. அப்ப ஒரு புதிய உபதேசம் வரும்போது அந்த கருவிகளை கொண்டு நம்ம வந்து ஆராய்வது போல, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இது நமக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம உதறி விட்டுருவோம். So when you pass the baton, you must give the whole truth to the next generation. அந்த குறுந்தடியை நாம் வழங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த உண்மையான உபதேசத்தை நம்ம வந்து வழங்க வேண்டும். So when pastor designs something like a teaching program, all of you, when you attend it, you are filling your mind with instruments. அப்போ ஒரு பாடத்திட்டத்தை ஒரு போதகர் வந்து அதை தயார் பண்ணும்போது சபையார் நீங்கள் எல்லாரும் அதுல கலந்து கொண்டு பயிற்சி பெறும்போது அது பிரயோஜனமாக இருக்கும். And yesterday's women's retreat is like that. You are filling your mind with God's word. நேற்று கூட்டத்தை போல பெண்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை வந்து நிரப்பிக் கொள்கிறீர்கள். So not only we have a syllabus, we not only teach theology, we also must be strong in God's grace. பிரியமானவர்களே, நமக்கு பாடத்திட்டம் மாத்திரமல்ல, இறையல் மாத்திரமல்ல, நமக்கு கிருபையும் தேவை. And 2 Timothy chapter 2 verse 1, Paul said, be strong in the grace that is in Christ Jesus. 2 தீமோத்தேயு 2:1 நம்ம வந்து வாசிக்கிறோம், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு.
when we enjoy God's grace, it means we receive from God what He loves to give us. நாம் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கும் போது தேவன் நமக்கு பிரியமாய் கொடுக்கிற அந்த கிருபையை நாம் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறோம். Grace means God gives us something we don't deserve, but He loves us, He gives us. கிருபை என்றால் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாததை தேவன் நமக்கு வந்து கொடுப்பது. So enjoy grace. இந்த கிருபையை நாம் அனுபவிக்க வேண்டும். Share grace. அந்த கிருபையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். And when you have grace in your heart, you find that you are a very forgiving person. உங்களுடைய இருதயத்திலே இந்த கிருபை நிறைந்திருக்கும் பொழுது மற்றவர்களை இலகுவாக நீங்கள் மன்னிக்க முடியும். I'm going to share with you how we can look at people. நாம் எப்படி மற்றவர்களை பார்க்க முடியும் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When you have grace as like a mirror, to look into people's lives. அதாவது இந்த கிருபை வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை கண்ணாடியை பார்ப்பது போல, you receive forgiveness from God, you can give forgiveness to others. That is grace. நீங்க தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றீங்க, அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குவது, அதுதான் கிருபை. Recently, a few years ago, I found a very good article that helped me to understand this. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கட்டுரை நான் வந்து வாசித்தேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. The article is this: we are all sinners under the cross, all of us saved. சிலுவைக்கு கீழாக நாம் எல்லாரும் சமமான பாவிகள். Another way of looking at it is we are all broken people. இன்னொரு பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் உடைந்து போனவர்கள். We are sinners. நம்ம எல்லாரும் பாவிகள். And we are broken. நாம் உடைந்து போனவர்கள். But God showed His grace and pulled us out. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு காட்டி நம்மை தூக்கி எடுத்தார். Now our turn is to look out and pull others out. இப்ப நம்மளுடைய வேலை என்ன? மற்றவர்களை கண்டு அவர்களை தூக்கி விட வேண்டும். So I told the church the definition of ministry is broken people helping broken people. அப்ப சபையின் ஊழியம் என்றால் என்ன? உடைந்தவர்கள், உடைந்து போனவர்களுக்கு உதவி செய்வது. I found out that's the only way to serve God. இதுதான் ஊழியம் செய்வது, அல்லது தேவனுக்கு சேவை செய்வதற்கான ஒரே ஒரு வழி. In my journey, I have leaders in my church who look at somebody and say, "Oh, he fell," so don't have anything to do with him. என்னுடைய ஊழிய பயணத்திலே எனக்கு சபை தலைவர்கள் வந்திருந்தார்கள். ஒருவர் வந்து விழும்போது அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். They forgot that they were broken themselves and God pulled them up. ஆனால் என்ன மறந்து விட்டார்கள்? அவர்களும் ஒரு நாள் விழுந்தார்கள், அவர்களையும் தேவன் தூக்கி விட்டார். So if you understand grace, அப்ப நீங்க கிருபையை நன்றாக உணர்ந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்களானால் you enjoy God's grace. நீங்க தேவனுடைய கிருபையை அனுபவிப்பீர்கள். Give God's grace. தேவனுடைய கிருபையை வழங்குவீர்கள். I made some mistakes in parenting last time. I was very disciplined, and I hurt my children. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அநேக வேளையில நான் அவர்களையும் காயப்படுத்தினேன். There was a distance between me and them. பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. But after I understood what this is all about, grace, things change. ஆனால் இந்த கிருபையை குறித்து நான் எப்போ புரிந்து கொண்டேனோ அப்பொழுதுதான் எல்லாமே மாறினது. The illustration is like this. Last time they told my wife, we can't talk to daddy last time. Now this changed. So now we can talk to daddy. That means grace has changed you. அப்பொழுது பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, ஒரு மனைவிட்ட வந்து சொன்னாங்க, அப்பா கிட்ட பேச முடியாது. அது அப்போ. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்பா கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம். அப்போ தேவனுடைய கிருபை வந்து மாத்தியது என்று சொல்லுகிறார். That is God's grace. அதுதான் தேவனுடைய கிருபை. Finally, the thought is we must keep our focus on Jesus. இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம், நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல கவனம் செலுத்த வேண்டும். 2 Timothy 2:8 says, "Remember Jesus Christ who is raised from the dead." 2 தீமோத்தேயு 2:8 நம்ம வந்து வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். Christ must be the center of your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மையமாய் இருக்கணும். If you can convince your children, put Jesus as the center of your life, that means you have won them for Jesus. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மையமாய் வைக்கணும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டீங்கன்னா அவர்களை நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டீங்க. In our
our grandchild, 8 years old, comes back home and says, "Oh, those people pushed me. They did this today at school." அப்ப அவருடைய பேர பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, ஸ்கூல்ல அவங்க வந்து மற்றவங்க என்னை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. So we always tell him, always remember you are Jesus' child. அப்ப நாங்க அடிக்கடி சொல்வது என்னவென்றால், நீ மறந்துடாத, நீ இயேசுவோட பிள்ளை. They want to fight, that's their business. அவங்க சண்டை போடுறாங்களா, அவங்க சண்டை போடட்டும். And he has learned to say, just walk away, do something. Yeah. நீ என்ன செய்ய, நீ அந்த இடத்தை விட்டு போயிரு, உன் வேலையை போய் பாரு. So these are the thoughts that I want to share about building other people's lives. பிரியமானவர்களே, மற்றொரு வாழ்க்கையை கட்டுவதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் இதுதான். One book I read, they said you must have a willing heart. ஒரு புத்தகத்தை நான் வந்து வாசித்தேன். அந்த புத்தகத்துல வந்து சொல்லுது, உங்களுக்கு அந்த விருப்பம் உள்ள இருதயம் இருக்கணும். In Acts chapter 13 verse 22, they spoke about David. God spoke about David that he had a willing heart. அப்போஸ்தலர் 13:22 நம்ம வந்து வாசிக்கிறோம், தாவீதுக்கு அப்படிப்பட்ட இருதயம் வந்து இருந்தது, விருப்பம் உள்ள இருதயம். And the willing heart is like, I want my children to grow. அந்த விருப்பம் உள்ள இருதயம் என்னவென்றால், என் பிள்ளைகள் வளரும். I want them to run the race of life in the right way. சரியான முறையில என்னுடைய பிள்ளைகள் பந்தயத்தை ஓடணும். Now that's a very beautiful verse in the Bible, very short but very beautiful. வேதத்துல ஒரு அழகான வசனம், ஒரு குறுகிய வசனம் இருக்குது. It's the verse is this, very easy to remember, 23. நீதிமொழிகள் 23:23. The verse says, buy truth, don't sell it. அது வந்து என்ன சொல்லுகிறது என்றால், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது. Buy truth, don't sell it. சத்தியத்தை நீ வாங்கு. Like in this church service, when you're listening to God's word, you're buying truth. அதாவது இந்த ஆராதனையில் உட்கார்ந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நிதானமாய் நீங்க கேட்பது வந்து சத்தியத்தை வாங்குகிறது என்று அர்த்தம். When you attend Bible study with pastor, you're buying truth. வேத பாடத்திலே நம்ம வந்து கலந்து கொள்ளும் பொழுது என்ன பார்க்கிறோம், சத்தியத்தை நாம் வாங்கிக் கொள்கிறோம். When you attend a retreat and the speaker is sharing from God's word, you are buying truth. ரிட்ரீட்ல நம்ம கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்தியத்தை வாங்குகிறோம். When you attend follow up, you are buying truth. நம்ம மற்ற வகுப்புக்கு நம்ம வந்து போகும்போது அங்கே சத்தியத்தை வாங்குகிறோம். So the secret is to live out the truth that goes into your heart. அப்போ அந்த சத்தியத்தின்படி நம்ம வந்து வாழ்கிறவர்களாய் இருக்கணும். Don't sell it. அதை நம்ம வந்து விற்க கூடாது. Don't give it away. அதை நம்ம வந்து விட்டுவிட கூடாது. Teach your children, buy truth, don't sell. பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நீங்க வாங்கணும். I conclude with one more picture of the race. இந்த பந்தய வரைபடத்தை வைத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Now you go to any sports field, this is what you see. This is the race track. இந்த ஓட்ட பந்தய ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். And there are rules for race track. அதுல ஒரு சட்டம் இருக்குது. Some people start here, some people start here. You have to follow the track. வெவ்வேறு இடத்துல அவங்க வந்து ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல தான் அவங்க வந்து ஓடணும். Different sports, the rules will change. Sometimes you can last round you can cut in and all that. But the point is, stay on your track. என்ன முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும்னா, நீங்க ஓட வேண்டிய அந்த கோட்டில நீங்க வந்து ஓடணும். Check what God is doing with your children. உங்க பிள்ளைகளோடு கூட தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்க. Like today when we look at praying about our children, this one is doing this, this one is doing that, this one is doing that. Thank God they are the moment on the track. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வந்து ஜெபிக்கும் போது அதில் என்ன பார்க்கணும்னு, இந்த பிள்ளை வந்து இது வந்து செய்து, இந்த பிள்ளை வந்து இதை வந்து செய்து, அப்போ நாங்கள் அதை வந்து பார்க்கும்போது அவங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க என்பதை எங்களுக்கு தெரியுது. Okay, one is in Kuala Lumpur, so many hours away, another two are far away, but they are on track. ஒருவர் வந்து கோலாலம்பூர்ல இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் வந்து வெளி தேசத்துல வந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஓட வேண்டிய அந்த ஓட்டத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. If they go here or here, they are outside. ஆனால் அந்த கோட்டுக்கு வெளியே அவங்க வந்து போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை திசை மாறியது என்பதை காட்டுகிறது. And it's painful. அது மிகவும் வேதனையாக இருக்கும். But we shouldn't give up. We still can pray. ஆனாலும் நம்ம சோர்ந்து போகாம தொடர்ந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணணும்.
Because God can push them back into the trap. ஏனென்றால் அவர்களை மறுபடியுமாக அந்த கோட்டுக்குள்ள தேவன் கொண்டு வர முடியும். Because God is God of the impossible. ஏனென்றால் நம்முடைய தேவன் செய்ய முடியாததை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். As parents, what we should tell them is this. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் 1 Corinthians 11:1 says, "Follow me because I follow Christ." 2 கொரிந்தியர் 11:1 சொல்கிறது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். That is my life goal. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு. I want to tell my children, follow me என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லுங்க. because I follow Christ. ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். So this is the desire of all our first one teachers, Bible teachers. இங்க நம்ம போதகர்களாகவும் அந்த வேதத்தை படித்து இருக்கிறவர்களாகிய நமக்கு நம்மேல் விழுந்த We கடமை. can tell the people who are following us, follow me as I follow Christ. நம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். Never be discouraged சோர்ந்து போவாதீங்க. because God is still alive. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளது. He loves your children more than you love your children. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பதை விட உங்கள் தேவன் உங்கள் பிள்ளைகளை So நேசிக்கிறார். you pray to God to look after them. நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிங்க, அவர் உங்களுடைய பிள்ளைகளை And you can பார்த்துக் see like these young people serving the Lord. That is the greatest blessing. உங்களுடைய பிள்ளைகள் ஊழியம் கர்த்தருக்கு சேவை செய்வது பார்க்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம். Let me pray. நாம் ஜெபம் செய்வோம். Father and our God, we want to thank you that you love us so much. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ இவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர். And you love our children, you love our disciples. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல எங்களுடைய சீடர்களையும் நீ நேசிக்கிறீர். Father, we know it's a long journey. ஆண்டவரே, இது தூர பயணம். And we know there's so much to teach and pass on. ஆண்டவரே, நாங்கள் வளர்க்குவதற்கும் படித்துக் கொடுப்பதற்கும் அதிகமாக இருக்கிறது. We need your help. ஆண்டவரே, உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. Help us not to be discouraged. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாம இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to encourage each other ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். and bless each other. ஒருவரை மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க உதவி செய்யும். And bless everybody's children. மற்றவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க உதவி செய்யும். This is our prayer in Jesus' name. இதுதான் எங்களுடைய ஜெபம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென். God bless you. நாம் யாவரும் எழுந்திருந்து இந்த இறுதி பாடலை பாடுவோம். எஜமானனே என் இயேசு ராஜன் பாடலை பாடுவோம். எஜமானனே
பரலோக தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே குறை உள்ளவர்கள், ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் தேறினவர்களாய் நிற்க உடைய வார்த்தை கொண்டு எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு உங்களுடைய பலன் எங்களுக்கு தாரும். ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு வந்த தாசருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்ஜி ஜார்ஜ் அவர்கள் மனைவி, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுதல் செய்வேன். கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் தயவாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.